முருங்கைக்கீரையில் பீட்சாவா? இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா? இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க, தினமும் கேட்பீங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை ரெசிபி மொரிங்கா பீட்சா. நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு ஜங்க் ஃபுட், அதே சமயம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறது தான் இந்த ரெசிபி. பச்சை பசேல் முருங்கை பீட்சா. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஏராளமான கீரையை தாராளமாக தூவி மேலே அலங்கரித்து முருங்கை பீட்சா செய்வதற்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தாங்க. ஹோல் கிரைன் பீட்சா பேஸ்ட், டொமேட்டோ ஃபியூரி, ஸ்பெக்கட்டி சாஸ், அப்படி இல்லைன்னா சீசன்ட் ஃபசட்டா, எது கிடைக்குதோ அதை பயன்படுத்தலாம். உங்களோட சுவைக்கு பொருந்தக்கூடிய பேஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பசலைக்கீரை பொடியாக நறுக்குனது, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கூடுமான வரை புதிதாக பறித்ததாக இருக்கணும். ஒரு தட்டு பரிமாறுவதற்கு தேவையான சீஸில் மோஜரெல்லா அப்படி இல்லைன்னா குவிசோஸ் சீஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் செடரா சீஸ் வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற நீங்கள் சீஸை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். 2 பூண்டு பற்கள் நசுக்கியது, அப்படி இல்லைனா சில டீஸ்பூன்கள் பூண்டு உப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆலிவ் எண்ணெய் மேலே வந்து தெளிப்பதற்கு. இதனுடைய செய்முறை பார்க்கலாம். ஓவனை வந்து 400 ஃபாரன்ஹீட் பை 200 டிகிரிக்கு முன்கூட்டி சூடுபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு டார்டில்லாவை பயன்படுத்தி மேலே அடுக்குக்காக அந்த கார்னரை சுற்றி ஒரு 1/4 முதல் ஒரு 1/2 இன்ச்சு வரை இடைவெளி விட்டு தக்காளி சாஸை வந்து பரவலாக தடவுங்க. இது வந்து சீஸோட மேல்புறம் நீங்கள் தடவுறதா இல்லை கீழ்ப்புறமாக தடவுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த பீட்சாவை வந்து நீங்கள் அலங்காரம் செய்யலாம். உங்களோட பீட்சாவை அழகாக தயார்படுத்திய பிறகு ஓவனை சூடேற்றி பீட்சாவை பேக்கிங் ட்ரேவில் வச்சு சீஸ் உருகி கிரஸ்ட் பகுதி பொன்னிறமாக மாறும் வரை வந்து நீங்கள் வேக வைக்கணும். கூடுதலாக முருங்கைக்கீரையை கொண்டு அலங்கரிக்க பீட்சா வெந்தவுடன் மேலும் சிறிதளவு முருங்கைக்கீரையை மேலே தூவி அலங்கரிக்கலாம். இந்த முறையில் முருங்கைக்கீரை ஓவனில் கருகி இருக்கும். டாப்பிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து உங்களோட சுவைக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சமான சுவையில முருங்கை பீட்சா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னாலும் முருங்கை பொடியை வச்சு கூட நீங்க வந்து இந்த முருங்கை பீட்சா வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் இல்லை கமெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.